தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக வளர்ந்து வரக்கூடியவங்களில் முக்கியமானவராக இருந்துட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். அடுத்தடுத்த வெற்றி திரைப்படங்களின் மூலமாக தமிழ் சினிமாவில் தன்னோட இடத்தை ரொம்பவே ஸ்ட்ராங்காக தக்க வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ரஜினி, கமல், விஜய், அஜித் இந்த வரிசையில் அவங்களுக்கு அடுத்து இவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துல சிவகார்த்திகேயன் இருக்காரு. அவருடைய சினிமா கெரியரில் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக அவரை உயர்த்தின டாப் 5 திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா? அமரன் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் கடைசியாக சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் வெளியான இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 330 கோடிக்கும் மேலே வசூல் பண்ணியிருக்கு. டான் சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் சிபி சக்கரவர்த்தியோட டைரக்ஷனில் வெளியான இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 125 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக டாக்டர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்த படம் தான் டாக்டர். 2021ஆம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 102 கோடிக்கும் மேலே வசூல் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு. அடுத்ததாக மோகன்ராஜா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து கடந்த 2017ஆம் ஆண்டு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் வேலைக்காரன். இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 87 கோடிக்கும் மேலே வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக மண்டேலா மூலமாக புகழ்பெற்ற மனோன் அஸ்வினோட டைரக்ஷனில் சிவகார்த்திகேயனோட நடிப்பில் கடந்த 2023ஆம் ஆண்டு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் மாவீரன். இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 81 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இப்படி இந்த 5 திரைப்படங்கள் தான் படிப்படியாக சிவகார்த்திகேயனை மேலே கொண்டு வந்திருக்கு. அதுவும் கடைசியாக ரிலீஸ் ஆன அமரன் திரைப்படம் 330 கோடிகள் கிட்ட வசூல் பண்ணி சிவகார்த்திகேயனை கிட்டத்தட்ட ஒரு உச்சபட்ச நடிகராகவே மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லலாம்.